விஷ மாசம், மல மாசம். மலம் என்றால் குற்றம். இது சம்ஸ்கிருத வார்த்தை. எந்த மாதத்தில் பௌர்ணமி அமாவாசை இல்லையோ அதுக்கு பேர் விஷ மாசம்னு பேர். 2 அமாவாசை 2 பௌர்ணமிகள் வந்தாலும் அதற்கு மல மாசம் என்று பெயர். இந்த காலகட்டங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்பது குறிப்பு. ஆனால் சித்திரை வைகாசி மாதத்துக்கு இந்த தோஷம் இல்லை என்று குடும்ப ஜோதிடம் பக்கம் 160 இருக்குது. சம்ஸ்பர்ச மாதம், அம்ஹஸ்பதி மாதம்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்தில் சங்கரமணம் மாதப்பிறப்பே இல்லாவிடில் அந்த மாதத்துக்கு சம்ஸ்பர்சம் என்று பெயர். ஒரு மாதத்தில் 2 சங்கரமணம் வந்தால் அந்த மாதத்திற்கு அம்ஹஸ்பதி என்று பெயர். சங்கரமணம் மாதப்பிறப்பு. இந்த 2 மாதத்திலையும் சுபகாரியங்கள் விளக்க வேண்டும். ஆனால் தனுசு, மீனம், கடகம் இவைகளில் குரு பிரகாசமாக இருந்தால் இந்த 3 மாதங்களிலும் தன் வர்க்கத்தில் குரு இருந்து சூரியன் தன் உச்ச நட்பு சேத்திரங்களில் இருந்தாலும் சூரியன் சுய நவாம்சத்தில் இருந்தாலும் சுபரால் பார்க்கப்பட்டாலும் மேலே சொன்ன மாச தோஷங்கள் நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகத்தில் 160வது பக்கத்தில் இருக்குது. இது ஒரு சுவாரஸ்யமான தகவல். விதிகளும் விதிவிலக்குகளும் இருக்கிறது. இப்போ காணொலியில் பார்க்குறப்ப நிறையா பேர் அந்த பேட்டி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க மலை மாதம்னா என்னங்க சார், விஷ மாதம்னா என்ன அப்படின்னு, இது ரொம்ப புராதனமான அடிப்படை நாதம். அது தெரியாமல் கேட்குறாங்க பேட்டி எடுக்கிறவங்க. பேட்டி கொடுக்குறவங்களும் இது இன்றைக்கி தான் வந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. நூல்களை வாசிக்காததனால் வந்த விளைவு என்று கருதுகிறேன்.